இன்னைக்கு வீடியோ வந்து பேஷன் ஃப்ரூட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேர் கேட்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. பேஷன் ஃப்ரூட் இது வந்து கேரளாவில் எல்லார் வீட்டிலையுமே பந்தல் போட்டு இருப்பாங்க. பந்தல் போட்டுட்டு இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து காய்க்கும். நம்மளுடைய சென்னையில் கூட பேஷன் ஃப்ரூட் வந்து பார்த்துருப்பீங்க, சில வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க. வெயிலில் வந்து இதுக்கு நல்ல வெயில் வேணும். ஆனால் வளரும்போது நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்ல கூலாக இருக்கிற இடத்துல நம்ம வச்சோன்னா, நட்டு வச்சோன்னா நல்லா சூப்பராக வரும். இந்த பேஷன் ஃப்ரூட் மாதிரியே தான் இதோடைய பேரில் கூட இல்லை, இந்த பழத்தில் வந்து நிறைய நன்மைங்க இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் பேஷன் ஃப்ரூட். இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து பர்பிள் கலர். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட். இது வந்து எப்படின்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை குறைக்கும், மலச்சிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை குறைக்கும், அப்புறம் தூக்கமின்மையை குறைக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஃப்ரூட்டு என்றும் இளமையாக நம்மளை வச்சுக்கிறதுக்காக இந்த ஃப்ரூட்டை சாப்பிடலான்ட்டு இப்போ சொல்கிறாங்க. சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். அது மாதிரி நிறைய இதோடைய நன்மைன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதோடைய குணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பேஷன் ஃப்ரூட்டை வந்து பந்தல் போட்டிருக்காங்க பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டிருக்காங்க. இந்த பந்தலில் எல்லாமே காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே காய்ச்சிருக்கு பேஷன் ஃப்ரூட்டு. அப்படியே தொங்கும். அது பார்க்கும்போதே வந்து அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் இந்த செடியை வளர்க்கணும். ஏன்னா நம்ம சென்னையில் நல்ல வெயில் இருக்கிற இடத்துல நம்ம மொட்டை மாடியிலலாம் வந்து பந்தல் மாதிரி போட்டோம். இது கொடி மாதிரி ஏறி போகும். பந்தலெல்லாம் போட்டோன்னா இந்த ஃப்ரூட் வந்து நல்லா வளரும். நான் காமிக்கிறேன். பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கு உள்ள. இந்த பேஷன் ஃப்ரூட்டில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி செம்ம டேஸ்ட்டு. புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து செம்ம டேஸ்ட். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. பேஷன் ஃப்ரூட் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். இதுதான் பேஷன் ஃப்ரூட். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. பை பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.